கரூர் சம்பவத்திற்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு பொது வெளி கூட்டம், நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது, இவ்வளவு பேர் தான் வரணும் அப்படின்னு. மக்கள் தன்னெழுச்சியா வந்ததுனால அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து எல்லாரும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியும் கொடுக்கப்பட்டது. இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய ஒரு அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னா எதை பார்க்கலாம்? கரூருக்கு பிறகு கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஸ்கில் கொஞ்சம் கூடி இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் QR கோடுக்கு 2 பேரா ஒருத்தரா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குழப்பங்கள் கூட இருந்திருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ், ரோட் ஷோ நடத்த முடியாது. இதே மாதிரியான ஆர்கனைஸ்டு கூட்டங்களை நடத்த முடியும். தன்னெழுச்சியாக கூட்டம் வரும். அதையும் நம்ம சேர்த்தா இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டணும். விஜய்க்கு அவர் சினிமா நடிகருங்கிறதுனால ஒரு தன்னெழுச்சியாக பார்க்கக்கூடிய ஆவலோடு வர்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அரசியல்ல இன்னும் ரொம்ப பாலபாலத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு எதிர்கட்சி அது ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யும். இப்போ அதே உத்தி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தாவேக, ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யுது திமுக.